காலை வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண்கர் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களுக்கு திடீர்னு யாராவது வந்து ஒரு வேர்ல்ட் டூர் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கிளம்பி போயிடுவேன், அவ்வளவுதான். எதை பத்தி யோசிக்க மாட்டேங்க. நாளைக்கு ஷூட் இருக்கு, அதுக்கெல்லாம் ஏங்க ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஓசியில வேர்ல்ட் டூர் கூப்பிடுறாங்க, எந்த செலவுமே நீங்க பணத்துல வந்தா மட்டும் போதும் அப்படி சொல்றாங்க. எப்படி நான் போகாம? நீங்க Facebookல நிறைய வந்து போஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ திடீர்னு யாராவது எனக்கு ஒரு வேர்ல்ட் டூர் ஆஃபர் பண்ணாங்கன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிகல் அத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கூப்பிட்டா இப்பவே இந்த கப்பை எடுத்து தூக்கி போட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏங்க இவ்வளவு ஒரு வில்லத்தனம் அதுவும் காலையிலேயே. எனிவேஸ், பட் நீங்க வந்து சொன்ன ஆன்சர் வந்து ஜென்யூனா வந்து சொன்னீங்க. ஏன்னா வந்து டிராவல் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி. ஆமா, இங்க உட்கார்ந்து டிராவல் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா திருப்பி வந்து வேலை செய்வோமா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் டூர் நான் வந்து உடனே இத்தனை கண்ட்ரிஸ் வந்து போக போறேன் அப்படிங்கிறதும் ஒரு பிராக்டிகல் விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கும் நீங்க வந்து விசா வாங்குறதே ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு அப்படிங்கிறது உண்மையாவே நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணவங்க அவங்க விளாக்ஸ்ல எழுதி பார்த்திருக்கேன். சரி, அப்படி இருக்கும்போது தான் ஒரு கேள்வி வருது. நம்ம நாட்டிலேயே நிறைய இடங்கள் வந்து இருக்கும்பொழுது இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு லேண்டுக்கு வந்து போலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு தோணுது. ஓகே, ஆனால் இப்போ ஜென்ரலாக நம்ம போகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்மளோட மாடர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் வந்து அழியாமல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது பீச், அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் இந்த ஹெரிட்டேஜ் சைட், அதாவது வந்து காலமாக வந்து நம்ம காப்பாற்றி வச்சுட்டு இருக்க சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான இடம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தி அதெல்லாம் ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத எல்லாருக்குமே கொண்டு போய் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு நாளில் தான் பேசிட்டு இருக்கோம். பட் எது ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டேல பேசுறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் சம்மந்தமான ஒரு விஷயத்தோட தான் இன்னைக்கு நம்ம நாளும் தொடங்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பெண்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டி சினைக்கட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த பிசிஓடி அப்படின்றது இப்போ பொதுவாக அந்த பேர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த பேராக மாறி இருக்கிறது. இப்போ பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக அந்த நோயினுடைய பாதிப்பில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த மாதிரியான நிலை உள்ள ஒரு நோய் தான் வந்து நம்ம இந்த பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த நீர்க்கட்டி சினைக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிசிஓடி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடியினுடைய பாதிப்பினால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பிறகு வந்து முறையாக வந்து மாதவிடாய் சீராக வரல, இல்லை திருமணத்துக்கு முன்பும் கூட மாதவிடாய் சீராக வரல அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்க்கின்ற போது அதில் வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரியான நிலையில் தான் குழந்தை பேர் இதனால் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த பிசிஓடியினுடைய காரணத்தை எதனாலலாம் வருகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அதிக உடற்பருமன் காரணமாக கூட பிசிஓடி ஏற்படலாம், இல்லை பிசிஓடி ஏற்பட்டவர்களுக்கு அதிக உடற்பருமன் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில் கூட இந்த பிசிஓடி வரலாம். அதே மாதிரி வந்து இந்த மன அழுத்தங்களுடைய பாதிப்பினால், இல்லைனா முறையாக உணவுகளில் சில கொழுப்பு உள்ள உணவுகளை நிறைய சாப்பிடுகின்ற போது இது போன்ற காரணங்களால் கூட இந்த பிசிஓடி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த பிசிஓடி வந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில அறிகுறிகளை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து உடல் எடை, உடல் பருமன் கூடிக்கொண்டே போவது, சில நேரங்களில் மன அழுத்தங்களால் பாதிக்கப்படுவது, சில நேரங்களில் வந்து கோபம் மாதிரி அதிகமாக வர்றது, முடி உதிர்வு ஏற்படுவது, கழுத்தை சுற்றி ஒரு விதமாக ஒரு கரு வளையம் மாதிரி ஏற்படுவது உண்டாவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். பரிசோதனை செய்து பிசிஓடி இருக்கா இல்லையாங்கிறத அவங்க கண்டறிந்து கொள்ள முடியும். அதனால் வந்து இந்த பிசிஓடி என்பதை பொறுத்த வரைக்கும் சாதாரண நீர்க்கட்டி, நீர்க்கொப்பளம் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இது இருக்கின்ற போது சில நேரங்கள் அது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கிறது. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இடை என்பதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆதி காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் அழகிய பெண்கள் என்பதற்கான அடையாளமாக காட்டப்படுவது இடை வந்து சிறுத்தது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த இடை சிறுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த பிசிஓடி வராமல் பார்த்து கொள்ள முடியும். அப்போ வந்து இடுப்பு வந்து ரொம்ப சதி போடுகிறது, உடல் பருமனால் பாதிக்கப்படுகிறாங்க, ஒபிசிட்டினால் பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கின்ற போது, இல்லைனா சில நேரங்களில் பணி நிமித்தமாகவோ இல்லைனா கல்வி நிமித்தமாகவோ நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் போவது, இந்த மாதிரியான காரணங்களால் கூட பிசிஓடி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் என்ன காரணத்தினால பாதிப்பு ஏற்பட்டனால சில நேரங்களில் ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோனுடைய குறைபாட்டின் காரணமாக கூட இந்த மாதிரி பிசிஓடி நீர்க்கட்டிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அந்த
இந்த விஷயங்கள்லாம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து வைத்துக்கொண்டு சிகிச்சை எடுக்கின்ற போது இந்த பிசிஓடி வராமலும் தடுக்கலாம், வந்த பிறகும் நம்ம இதை குணமாக்க முடியும். இப்போ எளிதில் வீட்டிலையே சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கிங்க. இப்போ அந்த வெந்தயம் இருக்குது, வெந்தயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை இரவில் போட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்தவுடனே அதை அரைச்சி அதை வந்து காலையில் சாப்பிட்றது. இல்லைனா சோற்று கற்றாழையினுடைய ஜெல் அதை எடுத்துகிட்டு அதை 7 முறை கழுவி அதை வந்து அடிச்சுட்டு டெய்லி வந்து ஜூஸ் மாதிரி சோற்று கற்றாழை ஜூஸை வந்து டெய்லி சாப்பிட்றது. இதனாலையும் பிசிஓடி போவதை நீங்கள் பார்க்க முடியும். கருவேப்பிலை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தண்ணியில் ஊற வைத்து அதற்கு பிறகு வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்கிற போது அதுவும் வந்து பிசிஓடி சரியாகும். அதே மாதிரி வில்வ இலை காலையில் ஒரு 5 இலை, சாயங்காலம் ஒரு 5 இலை, அதை மென்று நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அதுலேயும் கூட பிசிஓடி சரியாகும். அதே மாதிரி மஞ்சளும் நெல்லிக்காயும் ரெண்டுத்தையும் சமளவு எடுத்து நல்லா காய வச்சு, அந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் கொட்டையை எடுத்து விட வேண்டும். மஞ்சளையும் நெல்லிக்காயும் நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் அடித்து காலையில் 1 ஸ்பூன், நைட்டுக்கு 1 ஸ்பூன் அதை வந்து தண்ணியில் கலந்தோ இல்லைன்னா வெந்நீரில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைத்தோ சாப்பிட்டு வருகின்ற போது அதன் காரணமாக பிசிஓடி குணமாவதை பார்க்க முடியும். அதே மாதிரி அருகம்புல் சாறை டெய்லி தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அருகம்புல் சாறில் கூட பிசிஓடி குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த பிசிஓடி என்பதை பொறுத்தவரை இதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி ஜீரகத்தையும் மிளகையும் காலையில் நல்லா அரைச்சிட்டு சமளவு சேர்த்துக்கொண்டு அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பனங்கல்கண்டு சமளவு பனங்கல்கண்டு சேர்த்துக்கொண்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே பிசிஓடி சரியாகும். அதே மாதிரி வந்து இந்த மசாலா பட்டை அப்படின்னு சொல்லுவோம், அந்த பட்டையை எடுத்துக்கொண்டு அதை வந்து நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சி காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அதை லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த லவங்கப்பட்டையை நீங்கள் பொடியை நீங்கள் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே இந்த நீர்க்கட்டி என்பதை குணமாக்கலாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு குணமாகலைன்னா இதற்கு சிறப்பு மருந்துகளும் நம்முடைய சித்த தமிழ் மருத்துவத்தில் இதற்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக இந்த நீர்க்கட்டிகளை நம்ம கண்டிப்பாக குணமாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹெல்த் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த்தை வந்து ஒரு பக்கம் செலவழிச்சிட்டே இருக்கணும், நல்ல விதத்தில் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து வேறு வழியே இல்லாமல் செலவழிக்கிற மாதிரி ஆயிரும். இந்த டூர் அண்ட் ட்ராவல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பெரிய பிரச்சனை இருந்தால் கூட வந்து அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சமாக பார்க்குற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பெரிய பிரச்சனை இருக்குது, இதோட சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். எப்போவுமே ஒரே இடத்துலேயே இருந்தோம் அப்படின்னா தான் வச்சுக்கோங்களேன், இதுதான் பெரிய இடம், இங்கே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை, நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தவறான சிந்தனைகள்லாம் இருக்கும். பரவாயில்ல நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்மளோட ஈகோ ஷேட்டர் ஆயிரும், புது விஷயங்களை கற்றுப்போம். அப்போ வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் நிலைமைக்கு திருப்பியும் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா. ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை என்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பற்றி வந்து பேசும்பொழுது எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகத்துக்கு வருண். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரி. அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயது 55 வயது வந்து இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. அவங்களால வந்து வேறு யாராவது இருந்தால் நடக்கக்கூட முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அனாதை குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி ட்ராவலே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு காலையில் 5 மணிக்கு எழுந்தாங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் அவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க. இது பற்றின கேம்பெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக, அந்த குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக. நானே வந்து நிறைய தடவை வந்து வியந்து அவங்கள பார்த்துருக்கேன். உங்களை மாதிரியான ஒரு நோய் வந்து வேறு யாருக்கும் இருந்தால் வந்து வீட்டிலே உட்காந்துருவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னே எனக்கு புரியும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, என்னை வழி நடத்திட்டு இருக்கிறது என்னோட உடம்பு இல்லைம்மா, என்னோட மனசு. நான் வந்து இன்னும் சோர்ந்து போகல, எனக்கு வேலை செய்யறதுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்ச வேலையை நான் செஞ்சுட்ருக்கேன், என்னோட மனசு தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சைக்கலாஜிக்கலாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்போட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது புரியுது இல்லையா? நிச்சயமா. நீங்கள் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மனசு, அதுக்கப்புறம் மூளை, இந்த மாதிரி விஷயங்கள் சைக்கலாஜிக்கல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்க 2 ஹெரிட்டேஜ் சைட்டாக தான் அதை எப்படி வந்து மெருகேற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குரல் வளம் பற்றிய ஒரு தீர்வு. இந்த குரல் வளம் அப்படின்றது வந்து இயல்பாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வளம் இருக்கும். அந்த குரல் வளமானது திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா கரகரப்பாக மாறக்கூடிய ஒரு நோய் இருக்கும். காலையில் வந்து எந்திரிச்சு பேசும்போது கரகரப்பாக இருக்கும். அல்லது இப்போ வெளியில் நிறைய சுற்றுப்பயணங்கள்லாம் நம்ம போய் பழகியிருக்கிறோம். அதிக வெயில் காரணமாக, வறட்சி காரணமாக, அல்லது வந்து தண்ணீர் வந்து மாறுறதுனால, நம்ம இப்போ வெயில் காலத்தில் வந்து நிறைய குளிர்ச்சியான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக தொண்டை கரகரப்பாக இருக்கும். அப்படி இந்த தொண்டை கரகரப்பாக இருந்துச்சுன்னா
என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான தீர்வை நம்ம சொல்ல போகிறோம். ஏன் வந்து இந்த தொண்டை கரகரப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கும், அல்லது கழுத்தில் வந்து வீக்கம், காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதிக நாட்களாக தொடர்ந்து மருந்து சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு, அல்லது குளிர்ந்த நீரை இரவில் 10 மணிக்கு மேலே, இரவு 10 மணிக்கு மேலே தண்ணீர் குடிப்பதே தவறு. அதுலேயும் வந்து குளிர்ந்த பொருட்களை பயன்படுத்துவது, அதில் வந்து இந்த தொண்டை பாதிக்கப்படும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கரகரப்பாக மாறிவிடும். இந்த தொண்டை கரகரப்பை வந்து நம்ம ஒரு நாள் இருந்து சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல. தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களுக்கு அது அப்படியே இருக்கும்போது என்னென்னா சளி தொந்தரவாக மாறும், அடுத்தது நுரையீரல் தொற்றாக மாறும். இப்படி நிறைய பிரச்சனை தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அதை வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்து கொள்வதற்கான தீர்வுகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 முத்திரைகள் வழக்கம் போல். முதல் முத்திரை வந்து குரு வணக்க முத்திரைன்னு ஒரு முத்திரை, 2வது விசுக்தா முத்திரைன்னு ஒரு முத்திரை, 3வது சங்கு முத்திரை. இது எப்படி செய்கிறோம் பாருங்கள். முதல்ல வந்து குரு வணக்க முத்திரை அப்படின்றது மிகவும் எளிமையான முத்திரை, அதிக பலன்களை தரக்கூடிய முத்திரை. இது நம்ம சும்மா சாதாரணமாக தினமும் ஒரு 10 நிமிடம் காலையில் இந்த மாதிரி இந்த முத்திரை செஞ்சாலே நமக்கு வந்து மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், சுவாசம் வந்து இயல்பாக இருக்கும். இது குரு வணக்க முத்திரை. எப்படி செய்கிறது அப்படின்னா, 2 கைகளையும் இப்படி ஒன்றோடு ஒன்று சுண்டு விரல் பகுதியை ஒன்றோடு ஒன்று இப்படி ஒட்டி வச்சுருக்கணும். ஒட்டி வச்சுட்டு முதல் ரேகை, 2வது ரேகை, 3வது ரேகை, இது 3 வரிசையாக இருக்கணும். மற்ற 3 விரல்களும் இப்படி சற்றே குவித்தவாறு இதை வந்து நெஞ்சு பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இது முதல் முத்திரையாக செய்யணும். 2வது விசுக்தா முத்திரை அப்படின்றது உங்களுடைய மோதிர விரலினுடைய அடிப்பகுதி. நல்லா கவனிங்க. மோதிர விரலினுடைய அடிப்பகுதியில் பெருவிரல் நுனியை கொண்டு வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வைக்கும்போதே நமக்கு வந்து கை விரல்லாம் வந்து இதில் வரலை, வலிக்குது அப்படின்னா தொண்டை பகுதியில் ஏதோ ஒரு ஒவ்வாமை இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ இந்த மாதிரி சுண்டு விரல் நீட்டி இருக்கணும், மற்ற எல்லா விரலுமே நீட்டி இருக்கணும். பெருவிரலினுடைய நுனியை கொண்டு வந்து மோதிர விரலினுடைய அடிப்பாகத்தில் இப்படி தொடணும். இது 2வது முத்திரை. 3வது முத்திரை வந்து சங்கு முத்திரை. இடது கையினுடைய உள்ளங்கையில் வலது கையினுடைய பெருவிரலை வைக்கணும். இடது கையினுடைய 4 விரலையும் மூடி இருக்கணும். வலது கையினுடைய ஆட்காட்டி விரலினுடைய நுனியும் இடது கையினுடைய பெருவிரல் நுனியும் ஒன்றோடு ஒன்று தொட்டு இருக்கணும். மற்ற 3 விரலும் இப்படி சேர்த்துருக்கணும். இப்போ கை பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரி இருக்கும். இந்த 3 முத்திரைகளையுமே 20 நிமிடம் வரிசையாக செய்ய வேண்டும். செஞ்சு முடிக்கும்போது குரல் கரகரப்பு மாறி தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்திருக்கும். இதுக்கு வந்து மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிள்ளை எல்லாருக்கும் தெரியும். இந்த கருவேப்பிள்ளை வந்து கடையில் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு அற்புதமான மூலிகை. ஒரு தொட்டியில் வச்சிங்கனாலே இது வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையில் உள்ளது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு கருவேப்பிள்ளை செடி வளர்க்குறது அப்படின்றது ஒரு நடைமுறை திட்டமாக கொண்டு வர வேண்டும். கருவேப்பிள்ளை செடியை வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு 20 இலை இருக்கிற மாதிரி கருவேப்பிள்ளையை எடுத்து நல்லா கழுவிட்டு வெறும் வயிற்றில் அதை வந்து மென்று முழுங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து பலம் பெறும். கல்லீரல் தான் வந்து எல்லா நோய்களுக்குமே வந்து சரி செய்யக்கூடிய இயல்பை நமக்கு கொடுக்கும். அந்த கல்லீரல் அழகாக, அருமையாக, சுறுசுறுப்பாக, நோய் எதிர்ப்பு திறனோடு இருந்துச்சு அப்படின்னா எல்லா நோயுமே நமக்கு விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பிடும்போதே தூக்கி போட்டுறோம். அதை வந்து தினமும் உணவில் பயன்படுத்தணும். இந்த கருவேப்பிலை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 20 கருவேப்பிலை நீங்கள் மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த குரல் கரகரப்பு, குரல் வளம் மேம்படும். எல்லாருமே பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. எப்போவுமே உங்களை பார்த்து வந்து அவங்களும் பழக்கப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட பலனை அடைஞ்சிட்டாங்கன்னா நம்மள ஜீனியஸ்ன்னு தப்பான கூட நினச்சிப்பாங்க இல்லையா? பட் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம இங்கேருந்து கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு. பட் நல்ல விஷயம்லாம் வந்து பரப்புறதுக்கு நிறைய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கும் அந்த ஃபீலிங் வரணும், நாம் பெற்ற இன்பம் வந்து மற்றவங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக அவங்களோட வாழ்க்கையில் நிறைய இடத்துல போய் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சும் நிறையா பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நபர் தான் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட ஹெரிட்டேஜ் டேல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் பாரம்பரியம் சம்பந்தமா. அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய மாநிலத்தில் பாரம்பரியம் மிக்க தளங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அதுக்கான நிலை என்ன, அது எப்படி பாதுகாக்கணும், நம்ம இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் இருக்க போகுது இல்லையா? நிச்சயமா அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கு. அதை வந்து வகைப்படுத்தி சொல்றதுக்காக எனக்கு தீபிகா வந்திருக்காங்க, ஆர்கியாலஜிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மிக்க நன்றி. ஸோ எனக்கு வந்து பாரம்பரியம் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து பழசு எல்லாமே பாரம்பரியம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ பாரம்பரியம் மிக்க தளங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க?
இப்போது ஹெரிட்டேஜ்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாரம்பரியம்னு யூஸ்வலாக ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் பாரம்பரியம்ன்றது வந்து வெறும் மான்யூமெண்ட்ஸ் சைட்ஸ் அப்படின்றத தவிர்த்து நிறைய பாரம்பரியமான விஷயங்கள் இருக்குது. ஈவன் நம்ம வந்து லாங்குவேஜ் சொல்லலாம், மெடிசன் சொல்லலாம், ஃபுட் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு கல்ச்சுரல் பேஸ்டாக வந்து ஹெரிட்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். மான்யூமெண்ட்ஸை நம்ம ஏன் சொல்கிறோன்னா வந்து அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் அங்கே, இல்லை வந்து அது ஆர்கிடெக்சர் மார்வலாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டியிருப்பாங்க, ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அதுலேருந்து வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ அது வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற நிறைய சிக்னிஃபிகன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஹெரிட்டேஜ்னு சொல்கிறோம். நம்ம ஹெரிட்டேஜ் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஒப்பீனியன் என்ன வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் பேசிக்காக தெரியாது வந்து மான்யூமெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மான்யூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், டெம்பிள்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து மான்யூமெண்ட்ஸாக மேஜராக பேசப்படுது. ஈவன் இது வந்து மாஸ்காக இருக்கட்டும், சர்ச்சஸாக இருக்கட்டும், டெம்பிள்ஸாக இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு கொடுக்குற டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நம்மளது வந்து லார்ஜ் ஸ்கேல் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மான்யூமெண்ட்ஸ்க்கு வந்து டெம்பிள் தான், அதை தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். மான்யூமெண்ட்ஸாக அந்த காலத்து பழங்காலத்து கோயில்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதை தவிர்த்து பேலசஸ் இருக்குது, சில பேலசஸ் இருக்குது. டச் லைக் பிரிட்டிஷஸ் பீரியட், டச் பீரியட், ஈவன் கொஞ்சம் நாயக் பீரியடில் இருக்கிற பேலசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டெம்பிள்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஓகே, லைக் அதுவே வந்து ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அது இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ட்ரெஷர் மாதிரி மான்யூமெண்ட்ஸ்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெரிட்டேஜுக்கான பேசிக் ஒரு நீட்ஸ். அதில் வந்து என்ன நம்ம கற்றுக்கலாம், எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஆகுது, அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் எவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காங்க, அப்படி அதுவும் ஸ்டோன்ஸில் எவ்வளோ தூரம் அதில் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஹெரிட்டேஜ்னு நம்ம அதில் பற்றி பேசலாம். அதில் பற்றி ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹெரிட்டேஜ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இப்போ அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், ரிப்பன் பில்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு இல்லையா, அதை பிரிட்டிஷாரில் கட்டப்பட்டது ஆனால் தொன்மை வார்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து எந்த கால கட்டத்தில் இல்லை எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் ஹெரிட்டேஜா கருதப்படும்? என்ன ஒரு காலநிலை இதுக்கு ஒரு கிரைட்டீரியான்னு நம்ம பேசுகிறோம். ஹெரிட்டேஜ்னு நம்ம பார்க்கும்போது பேசிக் திங் இஸ் இட் ஹேஸ் டு ஹேவ் அ யூனிக்னஸ். ஓகே, அதிலிருந்து வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அந்த இதில் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் பேஸில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ வருஷம் பழமையானதுன்றதோட அதில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு இது. ப்ளஸ் இட் ஹேஸ் டு பி கேரிட் ஓவர் டு தி ஃபியூச்சர் ஜெனரேஷன். இட் ஹேஸ் டு பி லைக் அ மியூசியம், ஸ்டாண்டர்ட் மியூசியம். மியூசியம்ன்றது என்னது, ஒரு ஆர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் நாலேஜை வந்து எப்படி கேதர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ மெயின் கேட்டீரியா. So uniqueness is the most basic criteria for an heritage site. Okay, ஒரு collection of culture அப்படினு சொல்லலாம் இல்லையா heritage. இப்போ the coins, நிறைய Dress எல்லாம் கூட வச்சிருக்காங்களா, அதெல்லாம் கூட heritage அப்படி. ஆமா, in heritage வந்து we have ரெண்டு டைப்ஸ் இருக்கு. We have say immovable and movable னு சொல்லுவோம். Movable sitesலாம் வந்து லைக் நீங்க சொன்ன மாதிரி வந்து documents, okay, artifacts, coins, even dresses, materials, art பீசஸ்லாம் இருக்கும், பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ லிட்ரேச்சர், மேனுஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே வந்து மூவபிள் ஹெரிட்டேஜஸ். நம்ம அதான் சொல்லணும், மான்யூமெண்ட்ஸ் மட்டும் ஹெரிட்டேஜ் கிடையாது. ஓகே, லைக் இம்மூவபிள் ஹெரிட்டேஜஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது, மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. அதை தவிர வி ஹவ் பேசிக் பேலியோ ஆர்ட்லாம் சொல்லுவோம்ல, லைக் ராக் ஆர்ட்லாம் சொல்லுவோம். ஈவன் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி வந்து ஹெரிட்டேஜ் சைட். நீங்க சொல்றது பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் இந்த மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் எடுத்துக்கலாம்னு தெரியுது. அண்ட் டெக்னாலஜி பேசிஸ்லயும் வந்து நம்ம நிறைய வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் வந்து இயக்குவாங்க நம்ம. ஸோ அதையும் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட முதுமலையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்லாம் போற மாதிரிலாம் கூட இருக்கு, அதையும் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா எல்லா கேட்டகரியிலையும் வந்து நம்ம ஹெரிட்டேஜ்னு நிர்ணயிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஹெரிட்டேஜ் நம்ம எடுத்துப்போம், ஆனா வந்து எது வந்து ரிஜிஸ்டர்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ஃபேமஸாக பேசிட்டு இருக்கோம். பை யுனெஸ்கோவா? எஸ், யுனெஸ்கோவும் இருக்குது, நேஷனல் ஹெரிட்டேஜ் சைட்ஸும் இருக்குது. ஸோ நேஷனும் வந்து எடுத்துக்கலாம், அதை தவிர வேர்ல்டு லெவல்லையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம மேஜராக வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னா இதுதான் ஹெரிட்டேஜ்னு பேசிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெறும் மான்யூமெண்ட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னு மட்டும் இல்லாமல் ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வி ஹேவ் 3 யுனெஸ்கோ சைட்ஸ். மகாபலிபுரம் நம்ம பார்க்குறோம், அப்புறம் 3 சோழ டெம்பிள்ஸ் இருக்குது தாஞ்சூரில். ஸோ அதை தவிர்த்து வந்து நீல்கிரியில் இருக்க அந்த ட்ரெயின் சர்வீஸ் கூட இட் இஸ் ஆல்சோ செட் டு பி அன் யுனெஸ்கோ சைட். அது யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. மேஜராக வந்து தே திங்க் இட் இஸ் ஓகே ஹெரிட்டேஜ்னாலே ஓகே பழங்காலத்து கோயில்கள் இல்லை மான்யூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. நிச்சயம் அந்த பாரம்பரியமிக்க தலங்கள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பேசாமல் வந்து பாரம்பரியம் அப்படின்னு நம்ம வந்து பேசும்பொழுது நீங்கள் வந்து தொடக்கத்தில் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு மொழி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு உணவு வகை இருக்கலாம், இல்லை அந்த காலத்தில் உடுத்தி இருக்க உடையா கூட வந்து இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனித இனம் வந்து தோன்றின அந்த காலகட்டத்தில் இருந்து எப்படி மொழி கொஞ்சம் கொஞ்சமாக
வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சதோ சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயமும் வந்து டெவலப் ஆகிட்டே வந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயங்கள் இருந்ததுக்கான சான்றுகளை வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெரிட்டேஜ் ஸ்போர்ட். இப்போ வந்து இந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு டெடிகேட் பண்ற விதமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டுகள் அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து குறிக்கலாம், ஏன் வந்து பாரம்பரியமான விளையாட்டு அப்படின்னு இதை டிஃபைன் பண்றாங்கன்னு சொல்லுங்க. இப்போ பாரம்பரியம்ன்றதுனாலே பாஸ்ட் ஓல்ட் ஏஷியன்ட்ன்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த காலத்துக்கான யூனிக்கான ஐட்டம்ஸ், நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ், ஃபுட், மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பாரம்பரியம். அதாவது ஒரு யூனிக் டு அ கல்ச்சர். அதுக்கு ஒரு கல்ச்சருக்கான அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்கும் டிஃபர் ஆகும். அது வந்து ஜாகிரபிக்கலாகவும் டிஃபர் ஆகும், பீப்புளோட நேச்சர் விதமாகவும் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒன்று வந்து டெவலப் ஆகக்கூடியது. ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு ரிக்ரியேஷன், ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனுக்கோ இல்லை இதுக்கோ ஆரம்பிச்சது தான். ஸோ ரொம்ப இப்போ பாரம்பரியமான ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப பேசிக்காக இருக்கும். நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்கணும்னு இல்லை, ஒரு 4-5 கல்லை பொறுக்கிட்டு பண்ணுவாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு இலைய வச்சு விளையாடலாம். நிறைய ஒரு சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இன்டோர் ஸ்போர்ட்ஸ் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது அந்த காலத்துல எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் தான் நம்ம பாரம்பரியம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து அதுலேருந்து என்ன வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டெவலப்டான ஒரு விஷயம் தான். ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரே இதுல இருக்காது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல படிக்கும் போது வந்து நிறைய கல்வெட்டுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து மாட்டை அடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதே அடையாளப்படுத்தி வந்து அது நம்மளோட ஒரு டைம் ஸ்போர்ட்டா இருந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது வந்து வெறும் ஹண்டிங்கோ இல்லை இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப காமன். இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி மனிதனோட எவல்யூஷன் அந்த இதுல வரக்கூடியது. இந்த மாதிரி ஏன்னா அவங்களோட பேசிக் திங்கே வந்து ஹண்டிங் அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ காலை அடக்குறது, அந்த அடக்குறதுன்றது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ற டேர்ம், அவங்க யூஸ் பண்றது வந்து அது வேற மாதிரி ஒரு இதுவாக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் திங். அதே மாதிரி நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நம்ம வந்து அந்த ஒரு கல் வந்து ரொம்ப மாதிரி தட்டையா இருக்கும், நம்ம போட்டு அது விளையாடுறதுக்குலாம் யூஸ் பண்ற மாதிரி வி ஹேவ் ஃபவுண்ட் நிறைய வந்து அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. டைம் பாஸ்க்கு விளையாடு நிறைய வந்த மாதிரி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து வி ஹேவ் நிறைய ஸ்போர்ட்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு நிறைய. இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போய் பார்க்கணும்னு தோணும். அப்படியே வந்து உறுதிமொழிலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வழக்கமாக போகிற இடத்துக்கு தான் நம்ம திருப்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு அந்த இடத்த வந்து குபலாக போய் குப்பைப்பட்டிலாம் வந்துட தேவையில்ல. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம் அண்ட் என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லலாம் இல்லையா அந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு. நிச்சயமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக் அகெயின். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படிங்கிற சூப்பரான டாபிக் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இனியவாய் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வருண் அண்ட் சௌமியா கூட வந்து பார்த்தீங்கன்னா தீபிகாவும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களை மாதிரி ஒரு நல்ல கைடு தான் தமிழ்நாட்டுக்கே தேவை அப்படிங்கிறது நீங்கள் பேச புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கே யாரும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேள்வியின் மூலமாக கேட்டு இப்போ நம்ம ஊரில் வந்து புது விஷயங்கள்லாம் இருக்குது. அதை மியூசியமில் போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்கன்னா எத்தனை பேருக்கு அதை போய் பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்குது? அப்படி பார்த்தாலும் அது சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் வந்து கொஞ்சமா பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இப்போ நம்ம சென்னை மியூசியமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக விசிட்டட் ஓகே போய் பார்க்கும்போது எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்துச்சு, நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இத்தனை பேர் வந்து மியூசியம்க்கு வந்து இந்த காலத்திலே வந்து பார்க்க வராங்களா அப்படின்னு. ஈவன் வீக் டேஸ்லேயே போனீங்கன்னா வந்து தே ஆர் பிரிங்கிங் நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி பேக். ஆனால் விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தே மேக் அப் ஓன் ஸ்டோரி. ஓகே, ஒவ்வொரு ஒவ்வொரு லைக் அங்கே வந்து புத்திஸ்ட் லைக் நம்மளுக்கு அமராவதி கேலரி இருக்குது நம்ம மியூசியமில். அமராவதி கேலரி போய் நான் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது பீப்புள் வேர் கம்மிங் அண்ட் அதை பார்த்துட்டு இருக்கும் போது அதில் வந்து ஒவ்வொரு வீல்ஸ் மாதிரி இருக்கும். வீல்ஸ்ன்றது அந்த பேட்டர்ன்ஸ், அந்த ஸ்தூப்பாலாம் முன்னாடி வச்சிருக்க பேட்டர்ன்ஸ் டெய்லிங்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதை பார்த்தோன்னா அங்கே பாரு அந்த காலத்து சேரியட் வீல்ஸ் பாரு. ஓகே, தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அப் த ஓன் ஸ்டோரி. எத்தனை வீல்ஸ் வச்சிருக்காங்க அதில் ஃபுல்லாக அந்த இது இருக்கும், ரெயிலிங்ஸ் இருக்கும். ஓகே, பீப்புள் டசன்ட் நோ. ஐ ஃபீல் என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்க. தே ஈவன் நிறைய பேருக்கு வந்து மகாவீர் அண்ட் புத்தா ரெண்டு பேருமே ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஜெயினிசம் அண்ட் புத்திசம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல நிறைய பேருக்கு. அதே மாதிரி ஹிந்து காட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ மியூசியம்னு கொண்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் பீஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஐக்கனோகிராஃபி இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஓகே இது சிவன், ஓகேப்பா இது விஷ்ணு, இதுலேயே பாருங்க இது எப்படி இருக்கு, இது இவ்வளோ பெருசாக இருக்கா, இதில் பாரு இல்லை ட்ரெஸ் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பேசிக் இதை தான் பார்த்துக்கிட்டு தே மேக் அப் தேர் ஓன் ஸ்டோரி.
அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கவோ அங்க யாரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவோ வந்து நிறைய ஆட்கள் வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து பர்சனலா நான் கூட விசிட் பண்ணும்போது எனக்கும் இதே ஒரு நிறைய டவுட்ஸ் இருந்தது. விவேகானந்தர் பார்வை கூட வந்து அவர் தான் எடுத்துட்டு போய் வச்சுட்டாருன்னு கூட எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி எவ்ரிவேர் நீங்க பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சைட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அதுல வந்து ஏதோ ஒரு ஒரு புது தன்மை இருக்கிறதுனால தான் அது ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் வந்து when people go there and make it a total different story. ஸோ எப்பவுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹெரிட்டேஜ்னு நம்ம எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பார்க்கும்போது யூ ஷுட் நெவர் ஹேவ் அ கல்ச்சுரல் ஆர் ரிலிஜன் பேஸ் வயாஸில் வச்சு அதை வந்து பார்க்கக்கூடாது. ஆமா, நீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு இதுவாக தான் வந்து வெளியில நியூஸா இல்லை டேட்டாவாக தான் வெளியில வரும் உங்ககிட்ட இருந்து. அது வந்து அதோட ஆர்டிஸ்டிக்காவோ இல்லை அதில் இருக்க என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரோ எந்த ஒரு நீங்க ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீங்க அதை பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் அ லாட். இது சம்மந்தமாக தான் என்னோட அடுத்த ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தகவல்கள்லாம் வருது. இப்படி ஒரு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு, இது நம்மள எத்தனை பேருக்கு இதை தெரியும் அப்படின்னு ஒரு தவறான தகவலை வேற பரப்புவாங்க. இதில் எது வந்து சரியான ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக்கால வந்து நிச்சயமா வந்து பிரிச்சு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய கலாச்சாரமான விஷயங்கள், பாரம்பரியமான விஷயங்களை வந்து பாதுகாக்கிறத விட மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இல்லையா, அதை பத்தின தகவல்கள். ஸோ அந்த மாதிரியான சைட்ஸ்லயும் அந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் இருக்கிற இடங்கள்லயும் மியூசியத்திலையும் பாத்தீங்கன்னா வர்றவங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஆட்கள் வந்து குறைவா இருக்கும்போது என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் இந்த சரியான தகவல்களை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ சோஷியல் மீடியா வந்து இந்த மாதிரி நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் பரவிட்டு இருக்கு. நீங்க ஃபேஸ்புக்லயும் சரி நிறைய இதில் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு இதுவாக இருக்கும், என்னடா இப்படி ஒரு தப்பான நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வர நிறைய பேர் லைக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு கமெண்ட் ஐயோ இது நான் போனேனே இதை நான் பார்க்கலையே அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். பட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து வி கான்ட் டெல் தெம் ஓகே இந்த மாதிரி இருக்கு. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு விஷயம் நம்ம வந்து ஹெரிட்டேஜ்னு பார்க்கும்போது அது எந்த இதுவானாலும் இருக்கட்டும், அது ஒரு மான்யூமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி ஓகே, அதை வந்து யூ ஷுட் நெவர் சீ இட் இன் தேர் ஓன் கல்ச்சுரல் பேஸ். ஓகே, ஓன் அவங்களோட இதை வச்சு அவங்களோட ஒப்பீனியனை வச்சு அதை பார்க்கக்கூடாது எப்போவுமே. இப்போ மேஜராக பரவாயில்ல வந்து இந்த ரிலிஜன் பேஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. அது இது எப்படி வந்து தடுக்கலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மியூசியம்கே போகிறவங்கள வந்து தே கிவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ஒரு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் நம்ம சொல்கிறாங்க. நிறையா வந்து பர்சன்ஸ் வந்து அலோகேட் பண்ணலாம். இதுக்கு நிறைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேசிக்ஸ் ஹிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தமிழ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு வர பீப்புளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம் நிறைய விஷயத்தில். இதை தவிர வந்து லைக் ஃபாரின்லேருந்து வரவங்க அந்த மாதிரிலாம் வரவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் நியூஸ் வந்து இது பண்ணுறது டூரிசம்ன்ற பேரில் அது ரொம்ப மேஜராக நடந்துட்டுருக்கு. நம்மளே வந்து நீங்கள் நிறைய மகாபலிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா தே குக் அப் நிறைய ஸ்டோரி. நீங்களே வந்து பக்கத்துலேருந்து நானே கேட்டிருக்கேன், மகாபலிபுரம் நான் உட்காந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் தி பிரிங் நியூ ஸ்டோரிஸ் அண்ட் சே பஞ்சபாண்டவராதாஸுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஜஸ்ட் அ நேம், அவ்வளோதான். இதை வச்சு அவங்க நிறைய ஸ்டோரிஸ் பில்டப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்டர்நெட்லாம் இருக்கிறனால நிறைய முன்னாடியே படிச்சுட்டு வந்துடுவாங்க நிறைய பேர். பட் ஃபேமிலிஸ்லாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய லேபிள்ஸ் கொடுக்கறது, இந்த இடத்துல வந்து இது அதை பற்றின ஒரு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு பிளேட்ஸ் மாதிரி வைக்கிறது, தட் இஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்து மூலமா லாபம் வருதுனா தான் அதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு மதுக்கடையில் வந்து நிறைய லாபம் வருதுன்னா அதை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குது பொதுவாக நம்ம சமூகத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டு அது பாட்டு பழமையாக இருக்குது, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரியான ஒரு சிஸ்டம் அதுக்குள்ளே அமைக்க மாட்டாங்க. ஒரு அங்கேயே ஒரு ஆர்கனைஸ்டாக அதை பார்க்கறதுக்கு ஒரு கட்டணம்னு வச்சா அதை வச்சு அதை பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் அதை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சூப்பரான விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. அண்ட் ஏதாவது ஒரு மானுமெண்ட்ல போயிட்டு நான் மேலே ஏறி செல்ஃபிலாம் எடுத்து என்னோட தமிழ்நாட்டோட பெருமையை வந்து மக்களுக்கு சொல்ல முடியுமா? வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, தஞ்சை பெரிய கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜராஜ சோழன் கட்டின ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்கிடெக்சரல் ட்ரெஷர். அந்த இடத்துல வந்து கீழே தான் நம்ம போவோம், எல்லாமே பார்ப்போம். அது ஒரு லிவிங் டெம்பிள்,
சுற்றி பார்க்குறதோட சரி, அந்த டவரில் ஏறணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. உள்ளே வந்து நிறையா வந்து ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி அப்படியே போகும் அப்படின்றதெல்லாம். ஸோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே இன்னைக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தா மேலே வந்து அலோட் பண்ணுவாங்க. ஓகே, ஓப்பன் டு பப்ளிக். பப்ளிக், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டேல நம்ம வந்து பேசும்பொழுது வந்து இப்போ என்னென்ன பாரம்பரியமான தலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்படின்னாலும் அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த முக்கியமான நோக்கமாக இருந்தது இல்லையா? நிச்சயமா அந்த ஹெரிட்டேஜ் பற்றி பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரைட்டீரியாலே வந்து ஸ்டிக்மா மாதிரி 4 விஷயத்தை பற்றி மட்டும் சும்மா பாரம்பரியத்துக்கு பேசிட்டு போகிற மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய இருக்குது, ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சிங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்து அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சி இந்த காலை வேளையில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ வந்து இந்த பாரம்பரியமான தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கிடைச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணுறவங்க இல்லை நடுவில் இந்த வின்டர் ஹாலிடேஸ்ன்னு வந்து எடுத்துட்டு பிளான் பண்ணுறவங்கலாம் இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து போய் வந்து விசிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல நம்ம சென்னையில், அது மேலே ஏறி போய் பார்த்தோன்னா அந்த சென்னையை வந்து வேறு மாதிரி வியூவில் வந்து பார்ப்பேன் நான். ஸோ எப்பவுமே வந்து நம்ம போகாத இடத்துக்கு போகிறப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது புரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஹைட்டான இடத்துக்குலாம் போயிட்டு கீழே பார்க்கறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஷோ முடிஞ்சோன்னு உடனே நம்ம வந்து தஞ்சாவூர் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு மட்டும்தான் அந்த டவர் வந்து ஓப்பனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் நம்மளால இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக போக முடியுதோ முடியலையோ, பட் அதை சுற்றி இருக்கவங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டாங்களோ இப்போ அவங்களாம் வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி எல்லா வருஷத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா இல்லை வருஷத்தில் எல்லா நாளும் போய் பார்த்தீங்கன்னா டெம்பிள்குள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டுலாம் வரலாம். இன்றைக்கி மட்டும் தான் பட் மேலே போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் தஞ்சாவூரில் இருக்கீங்களோ அதை சுற்றி இருக்க ஊர்லாம் இருக்கீங்களோ இன்றைக்கி போய் நீங்கள் பார்த்து அனுபவிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. எக்ஸாக்ட்லி. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரேன்பு சார் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல வராரு, அதையும் கேட்டுடுங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த ரேடியோவில் தான் வந்து பாட்டு கேட்போம். அப்போ இந்த 2-in-1 பரவலாக்கப்படலை. அப்போ இந்த பாடலும் கூட எப்பயாவது ஒரு டைம் தான் ஒளிபரப்பாகும். வாரத்தில் ஒரு 2 நாள், மொத்தம் ஒரு அரை மணி நேரம். அப்போ நாம் விரும்புகிற, நாம் நேசிக்கிற ஒரு பாட்டு வந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆஹா, இந்த பாட்டு வந்துருச்சு அப்படின்னு குதிப்போம். இதில் வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு பிடிக்கும். ஒரு 4 நண்பர்கள் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கும். அப்போ நாங்கள் 4 பேரும் அந்த ரேடியோவை கேட்கும்போது யார் பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்தவுடனே ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீலிங். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்து இந்த என் பாட்டு வரப்போகுது பாரு அப்படிம்பாரு. ஆனால் அவர் பாட்டு வராது, ஒரு டிசப்பாயின்மெண்ட். அடுத்த முறை அவர் பாட்டு வரும். இது மாதிரி ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த பாட்டு ஒளிபரப்பாகும் போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஏற்படாமல், யாராவது கதவை கொஞ்சம் திறந்தால் கூட கோவம் வரும், யாராவது சேரை கொஞ்சம் எடுத்தால் கூட எரிச்சல் வரும். அப்படியே ஒரு தவம் மாதிரி அந்த பாட்டை கேட்போம். அப்போல்லாம் வந்து இந்த பாட்டு புத்தகங்கள் விற்றுட்ருப்பாங்க. 10 பைசாவுக்கு பாட்டு புத்தகங்கள். அந்த பாட்டு புத்தகங்களை வாங்கிட்டு வந்து அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு லைனையும் நாங்கள் படிப்போம். இந்த வரி ரொம்ப அருமையாக இருக்கே, இந்த வரி ரொம்ப அருமையாக இருக்கே அப்படிலாம் சொல்லுவோம். இன்னொன்று போட்டியே நடக்கும், இந்த பாட்டை யார் பாடினாங்கன்னு. ஏன்னா சில டைமில் இன்னார் பாடினாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த முறை பார்த்திங்கன்னா வேறு யாரோ பாடினதாக சொல்லுவாங்க. சில நேரங்களில் திரைப்படங்களில் ஒருத்தர் பாடியிருப்பாங்க, இசைத்தட்டில் வேறு ஒரு பாட்டு இருக்கும். சில பாடல்களில் இசைத்தட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டுக்கும் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய வரிக்குமே வித்தியாசம் இருக்கும். மேடையில் முழங்கு திருவிக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இசைத்தட்டில் அது வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படிங்கிறது வரும். இது மாதிரி நிறையா வந்து அதை கேட்குறதுல ஒரு கவனிப்பு, ஒரு அட்டென்ஷன், இது எல்லாத்தையும் அந்த ரேடியோவில் கேட்கும்போது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1980s வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புரட்சி மாதிரி இந்த 2-in-1 வந்தது. அப்போ நிறையா வந்து இந்த கேசட் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து போடுவாங்க. அதில் வந்து ஒரு படத்தினுடைய எல்லா பாடலையுமே கேட்க முடியும். இந்த டைமில் தான் ஒரே ஒரு பாட்டு ஒரு படத்தில் ஹிட் ஆனது போக திரும்ப திரும்ப எல்லா பாட்டையும் கேட்குறதுனால அந்த படத்தினுடைய எல்லா பாடல்களும் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இந்த 2-in-1 பாட்டு கேட்குறதுக்கும் ரேடியோவில் பாட்டு கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா இந்த 2-in-1 வந்து தானாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம போட்டோம்னா நம்ம அந்த பாட்டு வந்து தானே ஆகணும். ஆனால் ரேடியோவில் அப்படி இல்லை, ஒரு ஆன்சைட்டியோடு வெயிட் பண்ணிகிட்ருப்போம், எப்போ வருமோ நம்ம பாட்டு வருமோ அப்படின்னு. அப்போ ரேடியோவில் கேட்கும்போது இருந்த அந்த சுவாரஸ்யம், அந்த திகில், அது வந்து 2-in-1 கேட்கும்போது இல்லை. ஏன்னா நினச்ச நேரத்தில் நினச்ச பாட்டை கேட்டுக்கலான்னு.
அது மாதிரி தான் வாழ்க்கையை நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது அதில் ஒரு திகில் இருந்தால் தாங்க சுவாரஸ்யம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தது தான் நடக்கிற மாதிரி ஒன்றை ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம்னா அதில் என்ன திகில் இருக்கும்? கஷ்டப்பட்டு படித்து நாம் படித்த கேள்வி வருது, அதுக்கு நம்ம நல்லா எழுதுகிறோன்னா தான் அந்த டெஸ்ட் இனிமையாக இருக்க முடியும். அதுக்கு பதிலாக நாம் இதுதான் கேள்வி, இதை படித்தா பாஸ் பண்ணிடலான்னு ஒரு நிலைமை வந்தால் அது சுவையாகவே இருக்காதே. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையா, இன்றைக்கி நிறைய யூத்து எனக்கு போர் அடிக்குதுங்கிறாங்க. ஒரு அரை நாள் ஹாலிடே விட்டால் போர் அடிக்குதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கணும், அல்லது ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை நோண்டணும். இன்றைக்கி எங்கேயுமே இந்த திகிலை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சினிமாவுக்கு போகணும்னா க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்று நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் கிடைச்ச உடனே ஏதோ ஒரு பெரிய ஒரு சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆன்லைன் புக்கிங் போகிறாங்க, ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. எல்லா இடங்கள்லையுமே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ ஏன்னா இவங்களுக்கு அதிகம் போர் அடிக்குது? இவங்களுக்கு பொழுதுபோக்குவதற்கு நிறைய சாதனங்கள் இருந்தும் போர் அடிக்குது. ஆனால் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் பொழுதுபோக்குக்கான சாதனங்களே இல்லாத போதும் நாங்கள் வாழ்க்கையை இனிமையாக ரசித்தோம். ஏன்னா அந்த ஒரு திகில் இருந்தது. எதிர்பார்த்தது நடந்தால் ஒரு திகில், அதற்காக காத்திருப்பது ஒரு திகில். இப்போ என்ன பண்ணாங்க, இவ்வளவோ இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை. அதனால் முக்கியமானது என்னென்னா, பொருள்களினால் மகிழ்ச்சி வருவதில்லை. பொருள்களை தாண்டி நாம் அவற்றிற்காக காத்திருக்கிற போதும் அவை தானாக எப்போதாவது நிகழ்கிற போதும் ஏற்படுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற போது அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாம அதை ஒரு ப்ரோக்ராம் செய்கிற போது அது ஏமாற்றத்தை அளிக்கிறது. நன்றி, வணக்கம். எப்போவுமே ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஃபேமஸான பிளேஸாக இருக்கட்டும், அந்த இடத்துக்குலாம் போகும்போது ஒரு வைப்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக அங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், நிறைய கிரேட் பீப்புளெலாம் அங்கே உலாவி இருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம இடத்த சைக்காலஜிக்கலாக ரொம்ப மதிப்பிட்டு அந்த ஃபீலிங்ஸ் நம்மளுக்குள்ளேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாட்டியும் தாஜ்மஹாலுக்கு போகிறாங்கன்னா அப்போ அப்படிங்கிறதா ஷாஜகான்லாம் நடந்தாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் என்னென்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை போய் பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம தான் எஃபர்ட் எடுத்து போகணும். எக்ஸாக்ட்லி. நான் ஒரு வெப்சைட்டில் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதாவது இப்போ உலக அதிசயங்கள்னு டேர்ம் பண்றாங்க இல்லையா, அதை நம்ம இது நேரா போய் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சர் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ரியாலிட்டியில என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வால் இருக்கும், ஃபுல்லா அப்படியே எம்டியா நம்ம ஒரு போட்டோ பார்த்துருக்கோம். ஆனா ரியாலிட்டியில ஒரு இன்ச்சுக்கும் மக்கள் நின்று அந்த ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. பிரமிடை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அது பக்கத்துல பெரிய மெயின் ரோடு, பெரிய பில்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டே அதை நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்பொழுது தான் ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் ஒரு வெப்சைட் சஜஸ்ட் பண்ண போறேன். heritageindia.com heritageindia.com. இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் முழுக்க என்னென்ன மாதிரியான இந்த ஹெரிட்டேஜ் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு. ஹெரிட்டேஜ் ஸ்பாட்ஸ்னா நம்ம கெஸ் சொன்ன மாதிரி ஒன்லி அந்த மான்யூமெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் இருக்கு, மியூசியம்ஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த இடத்த ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டா மாற்றி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான இடங்களும் இருக்கு. அது பக்கத்துலேயே அந்த ஃபாசில்ஸை எக்ஸிபிட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சைட்ஸோட அந்த முக்கியத்துவம்லாம் என்னென்ன, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்கும். நைஸ், ஒரு நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. வர்ச்சுவல் வேர்ல்டில் உண்மையான உலகத்துக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். திருப்பி நாளை காலையில் 7 மணிக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாபாய் அண்ட் டாடா ஃப்ரம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சௌமியா ஆன் ஹாலிக்ஸ் வணக்கம். இனிய பாய். இன்ட்ரோ.